உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா உன்ற நாள் முடியும் அப்பா. அப்ப நீ மரித்து விடுவாய். கவலைப்படாம என்னட்ட வா. உன்ற கர்ப்பப்பிறப்பை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே. கல்யாண கட்டுநாக்கள் மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே. எங்கட கர்ப்பப்பிறப்புகளை ஆசீர்வதிக்கிறவா. ஒரு ஜெபமா செய்யுங்க. இயேசுப்பா என்ற கர்ப்பப்பிறப்புகளை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. Thank you Jesus. Hallelujah. சொல்லுங்க ஆண்டவரே என்ற கர்ப்பப்பிறப்பு குடிகாரனாய் வரக்கூடாது. கொலைகாரனாய் வரக்கூடாது. துஷ்டனா வரக்கூடாது. வியாதிக்காரனா வரக்கூடாது. கடன்காரனாய் வரக்கூடாது. ஆசீர்வதிக்கப்படவன் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. உன் கர்ப்பப்பிறப்பை நான் ஆசீர்வதிப்பேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்ல 13 அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது ஆடுக்கு பின்னாலே திரிஞ்ச இந்த பிள்ளையே, உன்னை மாத்திரமல்ல உனக்கு பின்னுக்கு பிறக்க போகிற பிள்ளை எனக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டுவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளை இளைப்பாறுதலை காண்பான். உங்க பிள்ளை கர்த்தருக்காக செயல்படுவான். உங்க பிள்ளை கர்த்தருக்காக எழும்புவான். ஹல்லேலூயா. இந்த பிள்ளையை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுப்பேன் என்று இந்த செய்தியின் வேளையில கர்த்தர் கிருபையாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு தெரியாது, ஆனால் உன்ற பிள்ளை எனக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டுவான். அப்படி அடுத்த 14 வசனம் மிக அருமையான வசனம். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா சொல்லுங்க. நன்றி அப்பா. அல்லேலூயா. சொல்ல நீ செத்து போடுவ, உன் பிள்ளைய விட்டு நீ போயிடுவ, ஆனா பரம தகப்பன் நான் இருப்பேன். அல்லேலூயா. அவனுக்கு என்ன உறவாக இருப்பேன்? தகப்பன் உறவாக இருப்பேன். கையாசைச்சு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. என்னுடைய 3 பிள்ளைகளுக்கு நான் இல்லாட்டிலும் ஒரு தகப்பன் இருக்கிற கர்த்தர். அப்படி நீங்க சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேரோ அப்படி பார்த்து சொல்லுங்க. என்ற 5 பிள்ளைக்கு நான் இல்லாட்டிலும் தகப்பன் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட தான் நாங்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவரைத்தான் நாங்க நம்பி வாழுகிறோம். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மகனே நான் இந்த வண்ணமாய் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க வீடுல போய் படிச்சால் ஆண்டவர் சொல்றார், முந்தியெல்லாம் நான் கிருபையை மற்ற மனுஷர்கள் மேல எடுத்தேன், ஆனால் அவன் மேல கிருபை எடுக்க மாட்டேன். ஏனென்றால் உன் நிமித்தம். ஆமென் சொல்லுங்க. ஏன் கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிக்க போறார்? பிள்ளையின் நிமித்தமா? இல்ல இல்ல, தாவீதின் நிமித்தம். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. தாவீதின் நிமித்தம். ஆமென். அல்லேலூயா. தாவீதின் நிமித்தம். ஆமென் சொல்லுங்க. இந்த குடும்பத்தை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்க தெரியுமா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அடியான் நிமித்தம். எஸ். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் ஆண்டவற்ற பிள்ளையா இருக்கிறபடியினால் அதான் போன கிழமை தேவ மனுஷன் கர்த்தர் பேசினார். யோசேப்பின் நிமித்தம் போர்த்திபாரின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. தாவீதின் நிமித்தம் அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். தாவீதின் நிமித்தம் அவருடைய சந்ததிக்குள்ள மகிமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. 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 தாவீது எப்படி இதை பெற்றுக்கொண்டான்? ஆண்டவன் இதை எப்படி பெற்றுக்கொண்டான்? அவனுடைய பணபலத்தினாலேயா என்று கேட்டால் அவனுக்கு காசே இல்லை. அவனுடைய குடும்ப செல்வாக்கா என்று கேட்டால் குடும்பமே அவனை மதிக்கல, தாய் தகப்பனை மதிக்கல. அவன் சங்கீதத்தில் தான் நடந்து வந்த பாதையில் எழுதும் பொழுது சொல்லுகிறான், என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷன் போலானேன் அப்படின்னு. அவங்க சகோதரங்கள் கூட தாவீதை எப்படி நினைச்சாங்கண்டா, இவனுக்கு அப்பா வேற அப்படிதான் நினைச்சாங்க. அதனால இந்த சின்ன பிள்ளைய வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க விட்டாங்க. அவன் ஒரு வேற்ற மாற்றான் பிள்ளையை போல பார்த்தார்கள். குடும்ப செல்வாக்கு கிடையாது, பணபலம் கிடையாது, படிப்பிற்கு அதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தர் அவன் இருதயத்தை பார்த்தார். அல்லேலூயா. தாவீதிட்ட படிப்பில்ல, பணம் இல்ல, அந்தஸ்து இல்ல, செல்வாக்கு இல்ல, அவன் இருதயம் கர்த்தருக்கு முன்பதாய் நேர்மையாக இருந்தது.
கையொத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது அபிஷேகம் பண்ண போய் சொல்லுகிறார். தாவீது அபிஷேகம் பண்றதுக்கு பதிலா தமையன் மேல அபிஷேகம் பண்ண யோசிக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்றார், சாமுவேல், நீ இவங்களுடைய முகத்தை பார்க்கிறாய், ஆனால் நான் தாவீதுடைய இருதயத்தை பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 200 பேருக்குள்ள உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கோடி கோடி அந்த ஜனங்கள் மத்தியில உங்கள் இருதயங்களை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு தெரிய வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த இருதயத்தை பார்க்கிற தேவன் என்ன செய்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென். அந்த இருதயத்தில் ஏக்கம் உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். ஆமென். அந்த இருதயத்தில் தேவனை குறித்த பாசம் உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தாவீதின் வாழ்க்கையில அநேக சோதனைகள், அநேக வேதனைகள் வந்தது. ஆனாலும் அந்த இருதயத்தை பக்குவமாய் பரிசுத்தமாய் தாவீது காத்துக்கொண்டான்.